அந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க சார் உங்ககிட்ட? இல்லை, மெயினாக வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நிறைய இடத்துல பண்ணாமல் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி புதுச்சேரி ஃபுல்லாகவே அந்த ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. அது போக மழை வந்தால் தண்ணி வந்து ட்ரைன் அவுட் ஆகாமல் இங்கே நிறைய பொருள் சேதாரம் ஆகிடுது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து என்னென்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எவ்ரி வீட்டுக்கு இல்லை ஒரு 5 வீட்டுக்கு ஒன்று வந்து ஒரு 10 அடி போர் மாதிரி போட்டு 10 அடி நம்ம வந்து அந்த குழி போட்டு வச்சிட்டோன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று சால்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். மெயினாக அவங்க ஒரி பண்ணுறது சால்ட் வாட்டர் கண்டென்ட். இன்னொன்று கம்மி வயசில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் வருது. இப்போ நாங்கள் டயாலிசிஸ் மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் மெயினாக கிட்னி வரதுக்கு காரணம் வந்து இந்த டிடிஎஸ். இப்போ நாங்கள் ஃபில்டர்ஸும் நாங்கள் நிறையா மக்கள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து சில இடத்துல 2000 இருந்திருக்கு, 1500 இருந்திருக்கு. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் 40 to 100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன் பண்ணணும்னா நம்ம ரெயின் வாட்டரை சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக அந்த டிடிஎஸ் கண்டென்ட்லேருந்து எல்லாமே வந்து குறையும். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் எல்லா நடவடிக்கை இது ஹாலிஸ்டிக்காக ஒரு கம்யூனிட்டி இது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சியாக பண்ணணுன்னு தான் ஆசை. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த குப்பையெல்லாம் எல்லா இடத்துக்கும் கொட்டுறாங்க. அதுக்கெல்லாம் வேஸ்ட் சாலிட் மேனேஜ்மெண்ட்டு, லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் சொல்கிறோம். ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. பட் வந்த உடனேலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் மலைக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லைங்க, அதான் மழை நீர் தேங்கி நிற்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காவா க்ளீன் பண்ணணும். அந்த காவாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. பிரிட்ஜு வேலை நடந்து விட ஆக்கிரமிப்புக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போன அந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி ஜான்குமார் அவர்கள் இது வந்து ஒரு சவால் விட்டு பேசினார் இந்த தொகுதியை. இல்லை, அது என்ன ப்ராப்ளம்னா லாஸ்ட் டைம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கவங்கலாம் வந்து வைத்திலிங்கம் அவருடைய சொந்தக்காரங்களாம் உறவினர்கள் தான் வந்து அந்த 10 வீடு வந்து மெயினாக அந்த அதனால தான் மெயின் பிரச்சனை சொன்னாங்க. அந்த 10 வீடு வந்து கோர்ட்டில் போய் அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அதுக்கெல்லாம் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்த உடனே இடித்து நம்ம கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அந்த என்ன தான் ஸ்டே கோர்ட்டில் போய் நாய்படி நீதிபடி சந்திச்சு கண்டிப்பாக வந்து அந்த இதெல்லாம் உடச்சி கண்டிப்பாக அந்த வழியை விட்டுட்டாலே மக்கள் வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்டாக்னேட் ஆகாது. அது போக வந்து இங்கே நிறைய இது ஸ்லெட்ஜஸ்லாம் வந்து இந்த சாக்கடை வந்து ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. அது வந்து நல்லா ஆழப்படுத்தணும். அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஓனாகவே எங்கள் வண்டி போட்டு எக்யூப்மெண்ட் நாங்கள் இல்லாதப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து வாடகை எடுத்து வண்டியெலாம் எடுத்து நாங்கள் அந்த வேலையெல்லாம் பணியெல்லாம் முன்னாடி செஞ்சு ஆரம்பிச்சது தான். போன மலைக்கு வந்து முன்னாடி இருந்த மலையை விட கம்மியாக பாதிப்பு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த தூர் வரதெல்லாம் நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவோம். அது போக இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லேட்டராக நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம்.